ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டியர் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆனந்த் ரவிச்சந்திரன்ற ஒரு டேரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது முன்னாடி 2019 பார்த்தீங்கன்னா சேத்தும் ஆயிரம் பெண் அப்படின்ற மாதிரியான ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிவேதிதா சதீஷ்லாம் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது அவரோட செகண்ட் படம். அந்த படம் அந்த அளவுக்கு பெருசாக போல செகண்ட் படம். ஏன்னா இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்க்கு ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியில். அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ்க்குமே ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கொரட்டை விடுற ப்ராப்ளம், தூக்கத்தில் ரொம்ப அதிகமாக சத்தமாக கொரட்டை விடுற ஒரு ப்ராப்ளம். அது அவங்க வந்து அவங்கள பொண்ணு பார்க்க வர எல்லா மாப்பிள்ளை கிட்டே அதை சொல்கிறாங்க. அதனால எல்லாரும் தெரிஞ்சு ஓடிடுறாங்க. பட் அந்த விஷயத்த சந்தர்ப்ப சூழ்நிலையால அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் கிட்ட மறைக்கிறாங்க. ஸோ ஜிவி பிரகாஷோட அம்மாவும் ஐஸ்வர்யா ராஜேஷோட அம்மாவும் ஒரு சைல்ட்ஹுட் ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால ஸோ அவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ஆனால் ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு சின்ன வியாதி ஒன்று இருக்குது. அது வியாதின்னு சொல்ல முடியாது. அவருக்கு என்னன்னா பின் ட்ராப் சைலண்ட்ல தோணும். சின்னதாக ஒரு சத்தம் கேட்டால் கூட ஒரு தூக்கத்துலேருந்து ஏஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு வியாதி ஜிவி பிரகாஷ்க்கு இருக்குது. இவங்களுக்கு கொரட சத்தம் இருக்குது. பார்த்துக்கோங்க, இந்த காம்பினேஷனில் இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணால் எப்படி இருப்பாங்கன்றது. ஸோ நிறைய ப்ராப்ளம் இவங்களுக்குள்ள வருது. ஃபைனலாக டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடந்தது, இவங்க பிரிஞ்சாங்களா இல்லை சேர்ந்தாங்களா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிள் ஒரு ஒன் லைன் பிளாட் தான் அது. இதே கதையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட் நைட் படத்துலையும் பார்த்துருப்போம். இந்த மணிகண்டன் நடிச்சாரு பாருங்க ரீசெண்டாக, அந்த குட் நைட் படத்துலையும் இதே கதை தான். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கொரட்டை வரும், இதில் ஹீரோயினுக்கு கொரட்டை வரும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். பட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்தது இந்த படம். மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவரோட ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அவரோட அந்த ஒரு எமோஷனலான சீன்ஸ், ப்ளஸ் அவரோட ஹியூமர், அவரோட காமெடி, அவரோட அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவரோட ஸ்டைலில் அவர் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. படத்தில் முக்கியமான ரோல் வேறு, ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு, சிம்பிளாக பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்த ஒரு ஆக்டிங். அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். அதுவும் இந்த கொரட்டை வர சீன் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஃபன்னாக இருந்தது அவங்களோட கேரக்டர். ப்ளஸ் ஒரு சில இடங்கள் ரொம்ப எமோஷனலாகவும் இருந்தது. ரொம்ப ஒரு சென்சிபிளான ஒரு கேரக்டராக வந்து ரொம்ப நல்லா சூப்பராக நடிச்சிருந்தாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். அவங்களுக்கு இது ஒரு நல்ல கதை தான். அது லைக் இந்த மாதிரி நல்ல ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ் அவங்க எடுத்து பண்ணுறாங்க. இதுவுமே என்னதான் ஹீரோ இருந்தாலும் இது ஒரு டைப் ஆஃப் ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட் தான். ஸோ கதை நல்லா சூஸ் பண்ணி தான் நடிக்கிறாங்க. பட் ஒரே விஷயம், இது வந்து குட் நைட்டை பார்த்து காப்பி அடிச்சாங்க. குட் நைட் எந்த படத்தை பார்த்து காப்பி அடிச்சாங்கன்றது நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய படங்கள் இங்கிலீஷ் படங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச படத்தை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து அவங்க ஆக்டிங் நல்லா இருந்தது. அதே மாதிரி காளி வெங்கட் அவர் வந்து ஜிவி பிரகாஷ் குமாருக்கு அண்ணனா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல நீட்டான ஒரு ரோல் தான். நல்ல ஸ்ட்ரிக்டான ஒரு அண்ணனா ஒரு ரோல். ரொம்ப கடுசாக இருக்காரு இந்த படத்தில். நல்லா இருந்த அவரோட ஆக்டிங். அதே மாதிரி ரோகிணி ஆக்ட்ரஸ் அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்க்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எமோஷனலான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அம்மா ரோல். ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தலைவாசல் விஜய் ஜிவி பிரகாஷ்க்கு அப்பாவாக ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் வரது ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் படத்துக்கு ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்குது. நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அவரும். அதே மாதிரி இளவரசு அவர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷோட அப்பாவாக பண்ணியிருக்காரு. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அப்பா ரோல். ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார். அதே மாதிரி கீதா கைலாசம் அவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்க்கு அண்ணியாக பண்ணியிருக்காங்க. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அண்ணி ரோல் தான். அவங்க நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ்ல அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓரளவு நீட்டாகவே போட்டிருந்தாரு. அதே மாதிரி ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தியோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஓகே வந்து ஓரளவு டிஐ ஒர்க்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. சுற்றி அந்த ஒரு 2-3 இடம், ஒரு கோர்ட்டு, அதை விட்டா ஒரு வீடு, அவங்க வீட்டை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த படம். பெருசாக அந்த அளவுக்கான லொக்கேஷன்ஸ் எதுவும் இல்லை. பட் நல்லா நீட்டாகவே சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி கிருபாகரன் அண்ட் ரூகேஷ் இவங்க 2 பேர் தான் இந்த படத்துக்கு வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. படம் ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளே எடிட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் படம். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் போச்சுன்னா கண்டிப்பாக எக்கச்சக்க லேக்கள் இருக்க தான் செய்யும். பட் இது வந்து ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள நல்லா கிறிஸ்பாக கட் பண்ணது படத்துக்கு ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். மெயினாக இந்த படத்தோட டேரக்டர் ஆனந்த் ரவிச்சந்திரன். இவர் இதுக்கு முன்னாடி செத்தும் ஆயிரம் பொண்ணுன்ற அப்படின்ற ஒரு படம் 2019 எடுத்திருக்காருன்னு நான் சொன்னேன். அந்த படமும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பட் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது அவரோட செகண்ட் படம். ஒரு கதை ஒரு நார்மல் கமர்ஷியல் மசாலா கதை எடுத்துக்கிட்டாரு. யூஸ்வல் கோலிவுட்டோட பேட்டர்னில் தான். ஸ்க்ரீன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல அவங்க அந்த கொரட்டை விடுற சீன், ஒரு நாள் ஆல்டர்னேட் டேஸ் நம்ம தூங்கலாம். நீ கொரட்டை விட்டு தூங்குவா, அதனால நீ தூங்க, அன்னைக்கு நான் முடிச்சிட்டு இருக்கேன். நான் தூங்குறேன், அன்னைக்கு நீ முடிச்சிட்டு சத்தம் போடாம அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் அவங்க பண்ணுற அந்த ஃபன்னான விஷயங்கள்லாம் நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பராகவே இருந்தது. டுவர்ட்ஸ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அவங்க அந்த டைவர்ஷன் போகிற வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அப்புறம் அவங்க டைவர்ஷனாக அவங்க போனதுக்கப்புறம் அங்கேருந்து கதை ஒரு மாதிரி கொலாப்ஸாக போய் ரொம்ப கதை எங்கே ஒரு கொண்டு போகிறதுனே தெரியாமல். ஏன்னா லைக் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அதுக்கு மேலே அவருக்கு ஸ்டஃப் இல்லை. இந்த படத்தை என்ன கதையை போடுறதுன்றது அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி அப்படியே சுற்றி டைவர்ஸ் அது இதுன்னு ஒரு மாதிரி சுற்றி கொண்டு வந்தால் கிளைமேக்ஸில் முடிச்சார். செகண்ட் ஹாஃப் ரொம்ப மைனஸாக இருந்தது. நிறைய இடங்கள்ல லேக் இருந்தது. ப்ளஸ் கதை இல்லை. அதுதான் பெரிய மைனஸ் இந்த படம். அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்க்ரீன் பிளேயுமே எங்கேயுமே இல்லை. ரொம்ப டல்லாக நிறைய இடங்கள்ல லேக் அடிக்கிற மாதிரி தான் இருந்தது. ப்ளஸ் தூக்கம் வர மாதிரி தான் இருந்தது. அதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். குட் நைட்டும் இதே கதை தான். பட் குட் நைட் படம் நல்ல எங்கேஜிங்காக நமக்கு இது நல்ல ஃபன்னாக, அட் த சேம் டைம் எமோஷன் கலந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது.
பட் இந்த படம் அதை பற்றி காப்பி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. பட் செகண்ட் ஹாஃப்லாம் ஸ்க்ரீன் பிளே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப மைனஸாக போயிடுச்சு இந்த படத்துக்கு. ரொம்ப ஒரு ஆவரேஜ் படமாக கொண்டு போய் விட்டாரு. இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். ஒரு நல்ல ஃபன்னான கதை தான் அது. இது இன்னும் கொஞ்சம் ஜாலியான விதத்துலையும் கொஞ்சம் எமோஷனலான விதத்துலையும் சொல்லியிருக்கலாம். பட் அவர் ஜிவி பிரகாஷ் குமார் படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேட்டு ரொம்ப சேடாக நிற்கிறாரு. இவங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் நான் தரமாட்டேன் சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது. நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருந்தது. அந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் ரொம்ப டல்லாக வச்சிட்டாரு. இப்போ தமிழ் சினிமா ரீசெண்டாக வர படங்கள் எதுவுமே பெருசாக இல்லை. இப்போ லாஸ்ட்டாக இந்த வீக்கில் வந்த படம் ரோமியோ தான் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. அதை தவிர வேறு வந்து எந்த படங்களுமே இந்த வருஷத்தில் அந்த படங்கள் பெருசாக எதுவுமே போகலை. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்து வர தமிழ் படங்கள் எப்படி வருது. மலையாள படங்கள் வாரத்துக்கு 2 படம் வந்தாலும் 2 படமும் நல்லா இருக்கு. அப்படி அந்தளவுக்கு மலையாள சினிமா தரமாக கொண்டு வந்துட்டாங்க. பட் நம்ம இன்னும் இந்த மாதிரியான மசாலா படங்களில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத சீன்ஸ் ரொம்ப ஒரு 10, 15, 20 வருஷம் பின்னாடி போய் நம்ம படம் எடுத்துகிட்டு இருக்கோம். எல்லாம் அட்வான்ஸாக எடுக்கிறாங்க, நம்ம பின்னாடி போய் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கு தான் கோலிவுட் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் அதுக்கு அடுத்து வர படங்கள் எப்படி பண்ணுறாங்க. மெயினாக அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் ஒரு வெள்ளிக்கிழமை நாயகன் ஆகிட்டாரு. வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ அடுத்த வாரம் ஏதோ ஒரு படம் வரப்போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆகுது. அட்லீஸ்ட் அதில் கதை இருக்கணும். கதை இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் பேருக்குன்னு ஒரு படம் நடிச்சுட்டு போகிறாரு. அந்த மாதிரி தான் ரீசெண்டாக ஏதோ ஒரு மீன் நான் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து ஜிவி பிரகாஷ் குமாருக்கு வந்து ஒரு மீன் போட்டிருக்காங்க. லைக்னா என்ன ஹீரோ மியூசிக் டைரக்டராக கமிட் பண்ணேன்னா நான் ஆக்டராக வந்து பார்த்தேன்னா ஃப்ரீயாக கால் ஷீட் கொடுப்பேன் தெரியாதா உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கிரிப்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு நல்ல டேலண்டடான ஒரு ஆக்டர் தான் ஜிவி பிரகாஷ் குமார். ஒரு பயங்கரமான மியூசிஷியன் எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர் தான். ஒரு நல்ல கதை சூஸ் பண்ணி நடிச்சாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 3.5 கொடுப்பேன். அந்த ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான் அது. ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்ச் தான். போய் ஃபேமிலியோட பார்க்கணும்னா பாருங்க. அதுவும் கப்பலாக போய் பாருங்க. எத்தனை பேர் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். இது நிறைய பேர் இதை வெளியே சொல்ல மாட்டாங்க. பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.